சுரேஷ் வணக்கம். ஆதரவு கட்சிகளினுடைய கூட்டம் தாவேகா சார்பில் நடைபெறவிருக்கிறது. அங்க எந்தெந்த தலைவர்கள் இடம்பெற்றிருக்காங்க, என்ன நடக்குது? குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு கட்சிகளுடைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சி என்பது தற்பொழுது சென்னையை அடுத்த கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அக்கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள், ராஜேஷ்குமார் மற்றும் அக்கட்சியினுடைய எம்பிக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும், அதே போன்ற அக்கட்சியில் இருந்த அமைச்சர் வன்னியரசு அவர்களும், மேலும் அக்கட்சியின் நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் அவர்களும், அக்கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஷாஜகான் அவர்களும், மேலும் எம்பிக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல மதிமுகவை பொறுத்தவரையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும், அக்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக தோழமை கட்சி தலைவர்களோடு சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தோழமை கட்சி தலைவர்கள் தங்கள் கட்சியினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் விளக்கமாக எடுத்து முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், தோழமை கட்சி தலைவர்களோடு இந்த சந்திப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஆட்சியினுடைய பங்காக ஆட்சியை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த கட்சி தலைவர்களோடு சந்திப்பு, அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்தடுத்து சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்குப்பெடுப்பு நடத்தும் பொழுதாக இருந்தாலும் சரி, அதே போன்று சட்டப்பேரவை தலைவர் அதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் சரி, அதிலெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால்தான் இந்த ஆட்சி நிலையாக கொண்டு செல்ல முடியும். ஆகவே அவரோடு ஒரு நட்புறவு என்பது ஒரு அவசியமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அதற்காகவும் இந்த சந்திப்பு முக்கியமாக அமைந்திருக்கிறது. அதே வேளையில் வரக்கூடிய இடைத்தேர்தல், தமிழகத்தில் 7 சட்டமன்ற இடங்கள் தற்பொழுது காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடங்களுக்கு இடைத்தேர்தல் விரைவில் நடைபெற வாய்ப்புள்ளது. அந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தல் குறித்தும் தங்களுடைய தோழமை கட்சிகளோடு இந்த ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதன் காரணமாக காவல்துறை பாதுகாப்பும் இங்கு பெருமளவு போடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் சுமார் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இவர்களோடு கலந்துரையாடி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தோழமை கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இந்த கூட்டம் என்பது ஒரு வாய்ப்பாக அமையும் என தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் சுமார் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது என்றும், அதன் பிறகாக மற்ற கட்சி தலைவர்கள் சிறிது நேரம் இங்கு ஆலோசித்து விட்டு புறப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறார்கள். ஆகவேதான் சென்னை அடுத்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் தோழமை கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அக்கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்வில், அதே போன்று அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் நேரடியாக பங்கேற்று அவர்களோடு சற்று நேரம் உரையாடி ஆலோசித்து அவர்களுக்கு ஒரு உந்துதலையும், அவர்களோடு இந்த பயணிக்கக்கூடிய இந்த அரசுக்கு ஒரு ஆதரவையும் மேலும் வலுப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும் என தெரிவிக்கிறார்கள். தாவேகாவினுடைய ஆதரவு கட்சிகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து தகவல்களை அளித்தமைக்கு நன்றி சுரேஷ். தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளுடன் தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் போன்ற IUML ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இடதுசாரிகளை தவிர பிற கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டணி அமைப்பது, உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற தேர்தல்களுக்கான அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் திட்டமிட இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஆதரவளித்த கட்சிகளினுடைய தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்,
சட்டமன்ற உறுப்பினர்கள் என முக்கிய தலைவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கும் நிலையில் என்ன முடிவை அறிவிக்கப் போகின்றனர், அடுத்த கட்டமாக கூட்டணியாக இணைந்து தேர்தலை சந்திக்கவிருக்கின்றனரா போன்ற பல்வேறு கேள்விகளுமே எழுந்திருக்கிறது.